ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். இது நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ரசப்பொடி. இது எப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு இதை லைட்டாக தட்டிக்கணும். அப்புறம் 3 தக்காளி, லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போடக்கூடிய உப்பு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நான் எப்படி ரசம் வைக்கிறேன்றதை பாருங்கள். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ரசப்பொடி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் தட்டி வச்சுருந்தது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட போகிறேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன். எண்ணெய் நம்ம ஜாஸ்தியாக ஊற்றுறது எதுக்கு அப்படின்னா, இந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வதங்கணும். அதுக்காகத்தான். நல்லா வதங்குது. இது நல்லா வதங்கணும், பச்சை வாடை நல்லா போகணும். ஏன்னா நம்ம ரசத்தை கொதி விட மாட்டோம், சரியா? அதனால இது நல்லா வதங்கணும். இது புளி கரைசல், அதாவது 1 கோப்பை புளிக்கு 4 கோப்பை தண்ணி, இதான் அளவு, மெஷர்மெண்ட்டு. ரசம் ரெடியாகி விட்டது. நல்லா முங்கு முறைமா வந்துருச்சு. இப்போ நான் லைட்டாக சால்ட்டு, கல் உப்பு தான் போடுறேன். அதுதான் அந்த சூட்டில் கொஞ்சமாக கரையும். கரைஞ்சால் ரசம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளோதான் ரசம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.